Hi friends, இந்த வீடியோவில் LINQ யூஸ் பண்ணி நம்ம எப்படி மல்டிபிள் வேர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு வேலையும் குவாரிஸ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணியும் அதே மாதிரி மெத்தட்ஸ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணியும் எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு கிளாஸ் ஒன்று தேவை, ஒரு எம்ப்ளாயி ரிலேட்டடான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஸோ நான் பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி நீங்கள் இதை தனியாக கூட இன்னொரு ஃபைலாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்டா, அவருக்குரிய ஐடி கெட் செட் மெத்தடோட கெட் செட் ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவருக்குரிய நேம், அதுக்கப்புறம் அவருக்குரிய பொசிஷன்ஸ், ஐடி கேபிட்டலில் கொடுத்துக்கிறேன், நேமுக்கு என் கேபிட்டல், பொசிஷன்ஸுக்கு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு அவரோட கண்ட்ரி. ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் கண்ட்ரி. ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டேட்டாஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஒரு லிஸ்ட் ஒன்று தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முதலாவதாக அதுக்கு தேவையான ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு லிஸ்ட் எம்ப்ளாயீஸ் நியூ லிஸ்ட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு தேவையான லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிற அந்த டம்மி டேட்டாஸை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் ஸோ எம்ப்ளாயி கேபிட்டல் வரும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கிளாஸை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எரர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ பாருங்கள், எம்ப்ளாயிக்கு ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அவரோட பொசிஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் என்ன கண்ட்ரின்னு சொல்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் கண்ட்ரீஸில் நம்ம 3 யூஎஸ்ஏயில் வந்துட்டு 3 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம மல்டிப்புளாக வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, செலக்ட் பண்ண போகிறோம் டேட்டாஸை. ஸோ 2 மேனேஜரும் யூஎஸ்ஏலே ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக பிக் பண்ணிக்கிறதுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி யூகேயில் டிசைனர் வந்துக்கிட்டு 2 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ தான் அதை ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்களும் இதை மாதிரி டேட்டாஸை கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட கிளாஸில் நேம், அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு தேவையான அதோட வேல்யூஸை வந்துட்டு நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ வாட் அண்ட் கொடுத்துக்கிறேன், ஃபில்டர்ட் எம்ப்ளாயி ஈக்குவல். ஸோ முதலாவது நம்ம குவாரி பேஸ்டாக வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயிக்கு இஎன்னு சொல்லி கொடுக்கேன். எதுக்குள்ளேருந்து ஃபில்டர் பண்ண போகிறேன்டா, எம்ப்ளாயீஸுக்குள்ளேருந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். முதலாவது வே வந்துட்டு பார்த்தீங்கன்னு என்ன சொன்னால் இந்த ஈக்குள்ளே இருக்கிற பொசிஷன்ஸ். ஸோ அந்த பொசிஷன் வந்துக்கிட்டு என்னையாக இருக்கணும் என்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு மேனேஜராக இருக்கணும். ஸோ மேனேஜர்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இங்கே டபுள் ஈக்குவல் கொடுத்துக்கிறேன், கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு திருப்பி வே கண்டிஷன்ஸ் வேணும். வே திருப்பி இ டாட் அவர கண்ட்ரி வந்துக்கிட்டு எனக்கு தேவையான இந்த யூஎஸ்ஏயாக இருக்கணும். ஓகே, கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் இந்த இஏ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது இந்த மேனேஜர் அதே மாதிரி இந்த யூஎஸ்ஏயில் இருக்கிற இந்த மேனேஜர்ஸ் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகி இந்த ஃபில்டர் எம்ப்ளாயிக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார் ஈச் லூப்பில் ஸோ எம்ப்ளாயியோட ஐடி ப்ளஸ் எம்ப்ளாயியோட நேமையும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃபுல் டீட்டெயிலை நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன்டா இந்த இடத்த
டாலர் சைன் கொடுத்துட்டு இதாவது இது நீங்கள் 2022 அல்லது அப்போ வெர்ஷன் யூஸ் பண்ணால் இந்த டாலர் சைன் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நேம் கொடுத்துக்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த எம்ப்ளாயி டாட் அவர நேம். ஓகேங்களா, கமா பண்ணிவிட்டு அடுத்தது எனக்கு தேவை வர்ற பொசிஷன் என்னங்கிறது நம்ம இங்கே கொடுக்கணும். பொசிஷன்ஸ் ஓப்பன் க்ளோஸ் கேர்லி ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த எம்ப்ளாயியோட பொசிஷன்ஸை டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கமா பண்ணிவிட்டு ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபில்டர் பண்ணது சரியான டேட்டா தான் ஃபில்டர் ஆகிருக்காங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நமக்கு அவங்களோட கண்ட்ரி வந்துட்டு நமக்கு வேணும். ஸோ என்ன நாட்டிலேருந்து அவங்க ஒர்க் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லி ஸோ கண்ட்ரிஸை கொடுத்துடலாம். ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே எம்ப்ளாயியை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரியை நம்ம கால் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். இப்போ நம்ம கால் பண்ணிட்டோம். இப்போது நான் இங்கே கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுக்கன்னு வந்துட்டு என்ன காரணம்னா நம்மளோட கன்சோல் இதெல்லாம் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் சடன்லியாக க்ளோஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் இதை கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அவங்க 2 பேருமே நமக்கு இங்கே செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது பொசிஷன்ஸ் இப்போ நம்ம டிசைனருக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, 2 டிசைனர் சேம் கண்ட்ரியிலேருந்து யூகேலேருந்து இருக்காங்கன்னு சொல்லி ஸோ யூகேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள் இந்த டிசைனரும் யூகேயில் இருக்கார், அதே மாதிரி இந்த டிசைனரும் யூகேயில் இருக்கார். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களாடா யூகேயில் இருக்கிற டிசைனர் 2 பேருமே நமக்கு என்ன செய்துட்டாங்க, இங்கே ஃபில்டர் ஆகி வந்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு குவாரி பேஸ்டாக நம்ம செய்தது. இதே நம்ம மெத்தட் பேஸ்டாக நம்ம செய்திருந்தோம்னு சொன்னால் எப்படி இது வந்திருக்குமென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதலாவது நான் இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் நேமில் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ கீழே இருக்கிற கோடிங் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா சேம் அவுட்புட் நம்ம பார்க்குறதுக்காக வேண்டி இங்கே என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாயீஸ் டாட் வேவில் டபிள்யூ கேபிட்டல் கொடுத்துடணும், வே கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ எம்ப்ளாயிக்கு என்று கொடுக்கணும், அது அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம இங்கே லம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வே கண்டிஷன்ஸ் கொடுத்ததும் அதுக்குள்ளே என்ன எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக்கான ஒரு எம்ப்ளாயி 1 by 1 இதுக்குள்ளே கொடுக்கும். ஸோ அந்த எம்ப்ளாயியை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அந்த எம்ப்ளாயிக்குள்ளே இருக்கிற அந்த அவங்களோட பொசிஷனை ஃபஸ்ட்டுக்கு செக் பண்ணுறேன். டபுள் ஈக்குவல் அந்த பொசிஷன் வந்துக்கிட்டு இங்கே கொடுத்த டிசைனராக இருக்கணும், கொடுத்தாச்சு. ஸோ இப்போது நீங்கள் இதை அதோடைய சேர்த்து எழுதுகிறேன். திருப்பி வந்துட்டு டாட் பண்ணிவிட்டு வேயா இன்னொரு வே கண்டிஷன்ஸ் நான் கொடுக்கேன். ஸோ அங்கேயும் திருப்பியும் லம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த எம்ப்ளாயியோட கண்ட்ரி வந்துக்கிட்டு யூகேயாக இருக்கணும். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போது இதை டெர்மினேட் பண்ணுறேன். நீங்கள் நான் டபுள் ஈக்குவல் கொடுக்கணும். எஸ், கம்பேரிஷன் செப்பரேட்டர்ஸ் ஈக்குவல் கம்பேரிஷன் செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கொடுத்ததும் எனக்கு ஃபில்டர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கோட் எனக்கு வேலை செய்யாது என்னென்று நான் இதை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக எனக்கு ஏற்கனவே என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு இங்கேயும் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக கவனிச்சிக்கோங்க. இது யூஸ்வலாக அவங்களோட குவாரி ரிலேட்டடாக இருக்குது. நீங்கள் செலக்ட் குவாரி எழுதுகிற மாதிரி டேட்டா பேஸில் எஸ்கியூஎல் எம்எஸ்எஸ்கியூஎல் வந்துட்டு நீங்கள் குவாரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஃபங்க்ஷன் பேஸ்டாக இருக்கிறது. ஸோ எம்ப்ளாயி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸோட அதாவது அந்த லிஸ்ட் நேமை கொடுத்துட்டு டாட் பண்ணிங்கன்னா வேயா டபிள்யூ கேபிட்டலில் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததும் இங்கே நான் ஒரு லம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லம்டா ஃபங்க்ஷனில் இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு எம்ப்ளாயி அதுக்குள்ளே கொடுக்கும்போது அந்த எம்ப்ளாயியோட பொசிஷன்ஸ் டிசைனருக்கு சமனாக இருக்கான்னு முதலாவது செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது வந்துக்கிட்டு அந்த அவங்களோட கண்ட்ரி வந்துட்டு அந்த செலக்டான டிசைனரோட கண்ட்ரி வந்துட்டு யூகேயாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். செக் பண்ணி ஃபில்டர் ஆகி வர அவுட்புட் வந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த ஃபில்டர்டு எம்ப்ளாயின்னு சொல்கிறேன் இந்த ஒர்க்கில் போய்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நாம் இங்கே ஃபார் ஈச் லூப் ஒன்று யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாகவே உங்களுக்கும் வேலை செய்யும். ஒரு நல்ல கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். வந்துக்கிட்டு ஆக்சுவலாக என்ன மெத்தட்ஸ் ரிலேட்டட் சிண்டெக்ஸ் வந்துக்கிட்டு அதே மாதிரி குவாரி சிண்டெக்ஸ் என்னது இந்த லிங்க் யூலன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.